உலகமெங்கும் இருக்கக்கூடிய என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு தஞ்சை பழனி ராஜகுரு ஜோதிடரின் அன்பான வணக்கம். சிம்மம் ராசியில் ஜனனமான உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் சனீஸ்வர பகவான் ஜூன் 29ஆம் தேதி வக்ர நிலை அடைகிறாங்க. நவம்பர் 15 வரைக்கும் வக்ரம் பெற்று அதே இடத்துல வந்து நீடிக்கிறாங்க. இந்த காலகட்டத்திலையும் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது சிம்மம் ராசி அப்படின்னாக்கவே சொல்லவே தேவையில்லைங்க. நீங்கள் இந்த பூமியில் சிம்மம் ராசியில் ஜனனமானது மிகப்பெரிய வாழ்க்கையில் வந்து முதல் வெற்றி. அதாவது சிம்ம ராசியில் வந்து நீங்கள் ஜனனமானால் இந்த பூமியில் வெற்றி கொடி நாட்டக்கூடியவர்கள். நீங்கள் ஜனனமானதே வந்து மிகப்பெரிய ஒரு அழகு அப்படின்னு தான் சொல்லணும். சிம்ம ராசியில் ஜனனமானவங்க அதாவது காட்டுக்கு ராஜா சிங்கம், நாட்டுக்கு ராஜா சிம்மம். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, கலெக்டராகவே இருந்தாலும் சரி, நீங்கள் சாதாரண நிலையில் இருந்தால் உங்கள்கிட்ட வந்து பயந்து தான் ஆகும். அதாவது சிம்ம ராசியில் ஜனனமான நீங்கள்லாம் சாதாரண ஆள் இல்லைங்க. இன்றைக்கி அரசியல் துறையில் பார்த்தீங்கன்னா நம்பர் 1 இடத்துல யார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான். அதே மாதிரி தொழில்துறையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் நம்பர் 1. பிஸ்னஸில் வந்து வெளிநாட்டிலேருந்து ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வளம் இது எல்லாமே வந்து அப்படியே நின்று வேலை செய்யக்கூடியது, நின்று அப்படியே அடிக்கக்கூடியது வந்து உங்களுக்கு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசிக்காரவங்க தான். எதையும் தாங்கும் இதயம் கொண்டவர்கள் அப்படின்ட்டு அப்படியே ஜம்பமாக நிற்பீங்க. உலகையே கட்டி ஆளக்கூடிய திறன் படைத்தவர்கள்லாம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சிம்ம ராசிக்காரவங்க தான். இந்த நாட்டை ஆண்டவர்களும் நாட்டை ஆளப்போகின்றவர்களும் சிம்ம ராசிக்கார நீங்கள் தான். அப்படியாப்பட்ட உங்களை பற்றியெல்லாம் சொல்லணுன்னா நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் வந்து பெரிய ஒரு உயர்ந்த ராசியில் ஜனனமான நீங்கள் யாராக இருந்தாலும் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. அதே நேரத்தில் கோபமும் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா கோபம் இருக்கிற அளவுக்கு குணமும் உங்கள்கிட்ட இருக்கும். அப்படி ஒரு சிறப்பான ராசியில் ஜனனமான உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா ஒரு உண்மையான ஜோதிடம், நன்மையான ஜோதிடம், நம்பிக்கையான ஜோதிடம், வாழ்க்கை வளப்படுத்தக்கூடிய ஜோதிடம், இந்த போகர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நெருடல்கள், துன்பங்கள், துயரங்கள் எல்லாத்திலிருந்தும் ஒரு விளக்கு ஏற்படும். நான் சொல்லக்கூடியதை கேட்டிங்கன்னா வாழ்க்கை பாதை நமக்கு ரொம்ப தெளிவாக இருக்கும். ஆகையினால உண்மையான ஒரு ஜோதிடம், பாரம்பரியமான ஜோதிடம், நம்பிக்கையான ஜோதிடம் நம்முடைய போகர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க்கையை வந்து மேம்படுத்தி கொள்ளுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னாக்க இந்த சிம்ம ராசியான உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் ஒன்றும் பெரிய அளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் உங்களுக்கு இல்லை. அதுதான் ஃபஸ்ட்டு. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான் இருக்கார். இந்த கேது பகவான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் வந்து இப்போ இன்றைக்கி 50,000 ரூபா சம்பளம் வாங்குறீங்க, இன்னும் ஒரு 10,000 ரூபா தேவைப்படுது. பொருளாதாரத்தை வந்து உங்களுக்கு பலவீனப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இது ஒன்று தான். பொருளாதாரம் வந்தால் 10 இன்னும் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பொருளாதார பற்றாக்குறையை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. 2ஆம் இடம் சொன்னாவே தனஸ்தானம் தானே. தனம், குடும்பம், வாக்கு, கல்வி. அப்போ மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க கல்வியில் கொஞ்சம் சிறு தடைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. படிப்பில் கவனக்குறைவு வரும். குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிறு சிறு நெருடல்கள் ஏற்படும். அவ்வளோ இதுதான். பொருளாதார தட்டுப்பாடு கண்டிப்பாக உண்டு, அதில் மாற்றமே இல்லை. அதை வந்து அப்படியே லெவலாக சரி பண்ணிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க சனி பகவான் எங்கே இருக்காங்க? 7ஆம் இடத்துல வக்ரம் பெற்று அதே இடத்துல தான் இருக்காங்க. அப்போ 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது கண்டக சனி. அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா திடீர்னு ஒரு சிறு நெஞ்சு வலி அப்படின்னா டாக்டர்கிட்ட உடனே போனோன்னே வந்து நிறைய அந்த பாதிப்பு இந்த பாதிப்பு அப்பா ஆச்சா போச்சா அப்படின்னு இதெல்லாம் சொல்லுவாங்க. இதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. உங்களுக்கு சிறு பாதிப்பு ஏற்பட்டுடுச்சு அப்படின்னாக்கா ஆஞ்சநேயர் பகவானை போய் பார்த்து ஒரு விளக்க போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் வச்சு எடுத்துகிட்டு நீங்கள் டாக்டர்கிட்ட போங்க. கரெக்டாக அங்கே வந்து ஆஞ்சநேயர் பகவான் வந்து உட்காந்துடுவார். சனீஸ்வர பகவானுடைய தாக்கத்தை குறைச்சிடுவார். எவ்வளவு தான். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து பெருசாக எதையும் எடுத்துக்காதீங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உடல் ரீதியான பிரச்சனை வருது அப்படின்னாக்கா சின்ன சின்ன டாக்டர்கிட்ட போய் காமிங்க, உங்களுக்கு சரியாக போயிடும். அது வந்து ஏதோ நமக்கு உடம்புல தாக்கம் அதிகமாக இருக்குமோ என்னமோ அப்படின்னாக்கா மேன்மேலும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா துயரங்களையும் துன்பங்களையும் கொடுத்து விட்டுருவோம். அதனால் சனீஸ்வர பகவானை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணாலும் ஆஞ்சநேயர் பகவானை வழிபாடு பண்ணுங்கள்.
அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள், விநாயகர் பகவானை வழிபாடு பண்ணுங்கள். இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இறை வழிபாடு தான் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதனால் இறை வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சனி பகவானுடைய தாக்கம் இது ஒரு பெரிய தாக்கமே அல்ல. நம்ம வந்து இறை வழிபாடில் நீங்கள் ஈடுபாடு செய்து கொண்டீர்களேயானால் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே நமக்கு நன்மையாக ஏற்படுத்தி கொள்ளலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு ராகு பகவான் 8ல் இருக்காங்க. ராகு பகவான் 8ல் இருந்தால் என்ன, கொஞ்சம் அலைச்சல் வரை செலவு இது மாதிரி தான் கொஞ்சம் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான். இது ஒரு பெரிய தாக்கம் அப்படின்னு சொல்ல முடியாது. 9ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பாக்கியத்தில் பாக்கியாதிபதியை ஆட்சி பெற்றிருக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் செலவு போயிட்டே இருக்கும். ஆனால் வரவு வந்துக்கிட்டு தானே இருக்குது. செலவுகள் வந்து ஒரு பக்கம் போனாலும் வரவு ஒரு பக்கம் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் அதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதனால் இந்த ஜூலை மாதத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்று உங்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை கொடுக்க போகிறவர் அல்ல. அது வந்து அதே கும்பராசியிலே தான் வக்ரம் பெறுறாங்க. அதனுடைய தாக்கம் கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் அதே இடத்துல நீடிக்கிறாங்க. அது வந்து உங்களுக்கு நீங்கள் ஆஞ்சநேயர் பகவான் வழிபாடு செய்தாவே உங்களுக்கு நிறைய நன்மைகளை ஏற்படுத்தி கொள்ளலாம். இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, புதிய ப்ராசஸிங் எதுவும் நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்வான கருத்து. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, வெளிநாட்டுக்கு வந்து பெரிய அளவுக்கு கொண்டு போய் பணத்தை கட்டுறது, அதே மாதிரி புதுசாக வந்து இடம் வாங்குறதுக்கு போய் முதலீடை போடுறது, அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்க அடுத்தவங்கள்ட்ட வந்து பணத்தை கொடுக்கறது, இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கனாக்க கொஞ்சம் நெருடலான கொஞ்சம் நிலைகளை கொடுக்கும். ஆனால் வந்து எல்லாத்துலேயுமே கவனமாக இருந்தீங்க அப்படின்னாக்கவே நன்மைகள் நடக்கும். இந்த மாதம் வந்து கவனம் தேவை, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இப்படி இந்த கவனத்தோடு இருந்து செயல்படுங்க. ஆஞ்சநேயர் பகவான் வழிபாடு செய்யுங்க, முருகன் பெருமான் வழிபாடு செய்யுங்க, உங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க, வாழ்க்கையை வந்து வளப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.